நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி, பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து சேலத்தில் கல்வி கண்காட்சியானது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியினை பொறுத்தவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களுடைய அரங்குகள் இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ முடித்த பிறகு மாணவர்கள் என்ன தேர்வு செய்தலாம், என்ன படிப்புக்கு தனியாக மவுஸ் உள்ளது என்பது குறித்து அரங்குகள் அமைத்து தற்போது மாணவர்களுக்கு விளக்கமாக கல்வியாளர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 2வது நாளாக நடைபெற்று வரும் இந்த கல்வி கண்காட்சியினை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது கண்காட்சியில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக நேற்றை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கண்காட்சியினை திறந்து வைத்தார். அதை இதில் பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக 2வது நாளாக இந்த கல்வி கண்காட்சி மாணவர்களுடைய ஆர்வம் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 2வது நாள் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் சிவகுமார் கலந்து கொண்டு கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில மாணவ மாணவிகளில் பேசுகிறார். இந்த நடைபெற்று வரும் கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவம், பொறியியல் என அனைத்து துறையில் வாயிலாகவும் இந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு இந்த கண்காட்சி தற்போது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வி ஆலோசனை மட்டும் இல்லாமல் உடனடியாக அங்கேயே ஸ்பாட் அட்மிஷன் செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கண்காட்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தேசிய வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் அரங்குகள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான கல்வி கடன்களையும் வழங்குவதற்கு வங்கிகள் தற்போது இந்த தயார் நிலையில் செயல்படுவதற்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த 2வது நாள் கல்வி கண்காட்சியில் பங்கேற்றுள்ளனர். மாணவர்கள் தங்கள் பிளஸ் டூ முடித்ததும் என்ன படிக்கலாம், எந்த படிப்பிற்கு என்ன வேலை கிடைக்கும், தற்போதுள்ள வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள படிப்பு எது, தங்களுடைய திறமைக்கு ஏற்ற கல்வி என்ன கல்வி படிக்கலாம், எந்த கல்வி நிறுவனத்தில் பயில்வது சிறப்பாக இருக்கும், தற்போது அறிமுகமாகியுள்ள புதிய படிப்புகள் என்ன போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு இந்த கல்வி கண்காட்சி விடை கொடுத்துள்ளது. மருத்துவம், பொறியியல் மட்டும் இல்லாமல் அனைத்து துறை சார்ந்த நிறுவனங்களும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கும் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது 2வது நாளை பொறுத்த வரைக்கும் சேலம் மட்டுமல்ல, சேலம், தருமபுரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இந்த கண்காட்சியில் பங்கு பெற்று கல்வி ஆலோசனை பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக இன்று மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் 20 அரங்குகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி ஆலோசனைகளை குறிப்பா தங்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில கல்வி ஆலோசனைகளை தற்போது இங்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கண்காட்சியினை கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கல்வி கண்காட்சி தமிழகத்துடைய மகேந்திரா உள்ளிட்ட பல்வேறு முன்னணி கல்வி நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கு பெற்று தங்களுடைய அரங்குகள் அமைத்து மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்புக்கு வழிகாட்டும் வகையில கண்காட்சி அரங்குகளை அமைத்து மாணவர்கள் இதில் பயனடைந்து வந்திருக்காங்க.